கோபுர கலசங்கள். இந்த கோபுர கலசங்கள் கோவில்களின் மேல கட்டப்பட்டிருக்கும். இது ஒரு கலை வடிவுல இருக்கும். தங்கம், வெள்ளி, இரும்பு, உலோகம் இப்படி ஐம்பொன்களால செய்யப்பட்டிருக்கும் இந்த கலசம். இந்த கலசம் பழங்காலத்துல மக்களுக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டது, மக்கள் எப்போதெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கோபுர கலசம் ஐம்பொன்னால செஞ்சிருப்பாங்க. அதனால இது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததாகவே கருதப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இது மின்னலை தாங்கி ஈர்க்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோபுர கலசத்துல நவதானியங்கள் உள்ள வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த வரகு, நவதானியங்கள்ல ஒன்றான வரகு என்ன செய்யுமா, இடியை தாங்கக்கூடிய ஒரு சக்தியை இது பெற்றிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஊர்ல இந்த கோவில் இருக்கு, இந்த கோவில்ல இந்த கலசம் இருக்கு அப்படின்னா இடி விழவே விழாது அப்படின்னும் அப்ப நம்பப்பட்டது. ஆனா இப்ப என்ன சொல்லப்படுது அப்படின்னா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதுக்கு மேலேயும் இடி விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் கலசங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல நவீன இடிதாங்கிய வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம சமீபத்துல தஞ்சை பெரிய கோவில்ல நடந்த இந்த இடி விழுந்ததை பத்தியும் இங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க. எது எப்படியோ இந்த கோபுர கலசங்கள்ல இருக்கிற நவதானியங்கள் மக்களுக்கு ரொம்பவே பயன்பட்டது. இந்த கும்பாபிஷேகம் நடக்கும்போது இந்த நவதானியங்களை எடுத்து மக்களுக்காக உணவு பரிமாறத்துக்காக இதை பயன்படுத்துவாங்க. இது ஒரு முறை. இன்னொரு முறை என்ன அப்படின்னா, இது கிட்டத்தட்ட 12 வருஷம் வரைக்குமே கெட்டு போகாம இருக்கும். ஒரு இயற்கை சீற்றங்கள் வந்தாலோ இல்ல வெள்ளம், புயல் இந்த மாதிரி வரும் பொழுது இப்போ ஒவ்வொருவரும் அவங்க வீட்டுல வச்சிருக்க தானியங்கள்லாம் கெட்டு போயிடும். ஆனா இந்த கோபுர கலசங்கள்ல வச்சிருக்க நவதானியங்கள் என்ன பண்ணும், கெட்டு போகாது. இதை என்ன பண்ணுவாங்க, ஒரு வெள்ளம் ஏற்படும் பொழுது, இயற்கை சீரழிவு ஏற்படும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்து எல்லா மக்களுக்கும் பிரிச்சு கொடுப்பாங்க. இதன் மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்தது வேளாண்மையை உற்பத்தி பண்றதுக்கு ஏதுவான ஒன்றாக இது பார்க்கப்படுது. அப்ப இருந்த மன்னர் கால ஆட்சியில பஞ்சம் நிறைய வரும். அதே மாதிரி போர் நடக்கிற சமயத்துல மக்களுக்கு பஞ்சம் வரும். அந்த மாதிரி நேரங்கள்ல உணவுகளுக்கு ரொம்பவே பஞ்சம் ஏற்படுற நேரமா ஒரு இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, கோபுர கலசங்கள்ல இருந்து இந்த நவதானியங்களை எடுத்து மக்கள் அவங்களுடைய பசியை ஆத்திப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம இன்னும் விளைவிக்கிறதுக்கு, அதாவது விவசாயம் செய்வதற்காகவும் இது பயன்படுத்தப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம கோவில்கள்ல பாத்தீங்கன்னா நெற்களஞ்சியம் இருக்குமா, அதோட சுவர் எப்படின்னா ரொம்ப உயரமா இருக்குமா, அதுல நெற்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருப்பாங்க. இது எதற்காக அப்படின்னா, இப்போ ஒரு போர் வருது அப்படின்னா மக்கள் எல்லாருமே கோவில்ல போய் தஞ்சம் அடைஞ்சிருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த சமயத்துல அந்த நெற்களஞ்சியங்கள் இருந்து நெல்லை எடுத்து அதை அரிசியாக்கி அதை உணவாக கொடுக்கப்பட்டு, அதனாலதான் ஒவ்வொரு கோவில்கள்லயுமே நெற்களஞ்சியங்கள் கட்டப்பட்டு இருக்குமா. கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. எதுக்காக அப்படின்னா, தெய்வம் அப்படிங்கறத தாண்டி சில அறிவியல் உண்மைகள்லாம் அங்க இருக்குது. சில அறிவியல் பயன்பாடுகள்லாம் அங்க கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டிட கலைகள்லயும் சரி, ஒவ்வொரு வடிவமைப்புலையும் சரி இருக்குன்னு இப்போ நம்பப்படுது. ஏன்னா இப்போ ஒரு போர்க்காலங்கள் வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நெற்களஞ்சியங்கள்ல இருக்கிற நெல்மணிகளை பயன்படுத்தி தங்களுடைய பசியை ஆற்றிக் கொள்வார்கள். அதே மாதிரி அந்த சுவர்கள் மிகவும் உயரமாக இருக்கிறதுனால மக்கள் போய் அங்க தஞ்சம் அடைஞ்சிருவாங்க. இங்க போர் எதிரிகளுக்கு போர் நடக்கும் பொழுது அந்த எதிரிகளுக்கு இது தெரியாது. அப்படிங்கிறதெல்லாமே நம்ம இப்ப பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த கோவில் கலசங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 12 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த நெல்லை எடுத்து கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. கும்பாபிஷேகம் நடத்தும் பொழுது மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கும். அந்த காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே சாப்பாடு இருக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. நிறைய பேர் ரொம்ப வறுமையிலையும் பஞ்சத்திலையும் பட்டினிலையும் பசியிலையும் இருந்து வந்தாங்க. அந்த காலங்கள்ல எல்லாருக்குமே உணவு கிடைச்சதா அப்படின்னா தெரியல. பஞ்சங்கள், பட்டினி, பசி இப்படின்னு நிறைய இருந்து வந்துச்சு. அப்போதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது எல்லாருக்குமே வயிறார சாப்பாடும் கிடைச்சி வந்துச்சு. இந்த மாதிரி மக்களுக்கு எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியதா தான் ஒரு கோவில் ஒரு ஊர்ல அமைஞ்சிருக்குமா. அதனாலதான் கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பழமொழியும் வந்துச்சு.